Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் அதாவது ஆர்கனைசேஷன்ல இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படினு பார்க்க போறோம். சோ அதோட சோர்சஸ் அண்ட் டைப்ஸ் அது ரெண்டுமே வந்து இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நான் வந்து எல்லா பிளேலிஸ்டோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். போய் செக் பண்ணி பாருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே? So first வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்னா என்ன அப்படினு பார்க்கலாம். Conflict in an organization refers to a situation where individuals or groups disagree or clash due to differences in goals, values, interests, or perceptions. While conflict can be harmful if unmanaged, it can also lead to positive change if handled constructively. Conflict na enna onnume kediyadhu namakku enna theriyum conflict na namakku endha edu set agala edo prachana உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் வந்து கான்ஃப்ளிக்ட். ஸோ ஆர்கனைசேஷன்லையுமே அந்த மாதிரி தான். சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வேறு ரெண்டு பேருக்கு நடுவில் வேறு வேறு கோல்ஸ் இருக்குது. ஸோ வேறு வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பர்செப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கிறது தான் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட். ஸோ இது வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கல, ரெண்டு பேருமே பேசிக்கல, ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணிக்கல அப்படின்னா அது வந்துட்டு ஹார்ம்ஃபுல். அது அவங்க டீமுக்கும் சரி அவங்க பர்சனலிக்கும் சரி அவங்களுக்கு வந்து அது ஹர்ட்டாக இருக்கும். பட் அது நம்ம என்னென்னு பேசி அதை வந்து பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணோன்னா ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கூட கிடைக்கும் அதனால. ஸோ அதுதான் வந்து கான்ஃப்ளிக்ட். ஸோ அந்த சோர்ஸஸ் ஃபஸ்ட்டு எப்படி இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் வந்துட்டு வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அந்த சோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் கோல் டிஃப்ரென்சஸ். பிகாஸ் உங்களுக்கு வேறு கோலாக இருக்கலாம், என்னோட கோல் வந்து வேறவா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கோல் டிஃப்ரென்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் மே ஹாவ் கம்பீட்டிங் கோல்ஸ். ஸோ நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் வேறு வேறு டீம் இருக்கோன்னா ஆப்வியஸ்லி நம்ம டீம்ஸோட கோல்ஸே வேறவாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் நடுவில் அதுவும் சிமிலாரிட்டிஸ் இருக்காது, டிஃப்ரென்சஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து த சேல்ஸ் டீம் வாண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் சேல்ஸ் குவிக்லி வைல் த ஃபினான்ஸ் டீம் வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் ஸ்பெண்டிங். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு கோல்ஸ் இருக்கிறதுனால கான்ஃப்ளிக்ட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன். இதே போல் செகண்ட் ரீசன் வந்துட்டு ரிசோர்ஸ் ஸ்கேர்சிட்டி. Limited resources like time, money or manpower can cause competition and tension. அதாவது அதான் சில இடத்துல வந்துட்டு பட்ஜெட் கம்மியாக இருக்கலாம், ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு டைம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக கூட வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு 2 ப்ராஜெக்ட் டீம்ஸ் ஆர்கியூ ஓவர் ஹூ கெட்ஸ் த பெஸ்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்டாஃப். ஸோ ஒரு ஸ்டாஃப் தான் இருக்காங்க டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னா ரெண்டு டீமுக்கு நடுவில் யார் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம், யார் இந்த ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு கம்யூனிகேஷன் கேப்ஸு. poor or unclear communication can lead to misunderstanding. ஸோ சரியாக பேசிக்கல, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை ஒழுங்காக வந்து பேசி சால்வ் பண்ணல அப்படின்னா அங்கே வந்துட்டு கான்ஃப்ளிக்டை வந்து அதிகமாகிடும். எக்ஸாம்பிள் வந்துட்டு an employee misunderstands a manager's email and feels unfairly blamed. ஓகேவா? ஒரு இமெயில் படிக்கிறாங்க அப்படின்னா அது பார்த்துட்டா உங்களுக்கு ஒரு வேளை அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இவந்தோ அந்த மேனேஜர் வந்துட்டு அவங்கள திட்டலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நம்ம வந்து மறுபடியும் அவங்கக்கிட்ட மேனேஜர்கிட்ட போய் நம்ம பேசணும். ஸோ அப்படி பேசினா தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியும். அப்படி இல்லாமல் நம்மளே வந்துட்டு அவர்கிட்ட மறுபடியும் பேசாமல் ஓகே நம்ம இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு நம்ம இதுக்கு போய் பேசணும் அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் இன் வேல்யூஸ் ஆர் பிலீஃப். ஸோ கான்ஃப்ளிக்ட்ஸ் கேன் அரைஸ் டியூ டு கல்ச்சுரல் சேஞ்சஸ், பர்சனல் ஆர் எத்திக்கல் வேல்யூஸ். இந்த மாதிரி அதான் நிறைய இப்போது எம்என்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்தே பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, விர்ச்சுவலாக வந்துட்டு வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள நிறைய கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும், அவங்களோட எத்திக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் வர்றது ஒரு கேஷுவலான திங் தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒன் எம்ப்ளாயி ப்ரிஃபர்ஸ் அ கேஷுவல் ஒர்க் கல்ச்சர் வைல் another believes in strict ஃபார்மல் கண்டக்ட். ஸோ இதுதான் மேபி ஒரு மேனேஜர் வந்துட்டு ஒரு டீமில் ஒரு மேனேஜர் வந்துட்டு நம்ம இப்படி கேஷுவலாக இருந்துக்கலாம், நம்ம எல்லோரும் ஒரே டீம் தானே ஒரே பீப்புள் தானே அப்படின்னு இருக்கலாம். ஸோ ஒரு சில இடத்துல வந்து மேனேஜர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், இதுதான் ஆர்கனைசேஷன் ரூல்னால் நீங்கள் அப்படி தான் வரணும், இதான் ஷிஃப்ட் டைம்னா கரெக்டாக ஒர்க் முடிச்சுட்டு போகணுன்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் எல்லாம் இருக்கும், அதனால் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் வந்துட்டு பர்சனாலிட்டி கிளாஷஸ். சம் பீப்புள் நேச்சுரலி ஃபைண்ட் இட் ஹார்ட் டு ஒர்க் வித் அதர்ஸ் டியூ டு டிஃப்ரென்சஸ் இன் டெம்பரமெண்ட். அது அந்த வைப் செட் ஆகலை அப்படின்னாலும் சம்டைம்ஸ் கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து a detail oriented employee may get frustrated with a co-worker who prefers quick big picture work.
இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்த பார்த்து டீட்டெயில்டாக பண்ணணும், டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போகிறவங்களோட வந்து கான்ஃப்ளிக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 6th வந்துட்டு poorly defined roles. When responsibilities are unclear, people may overstep or avoid duties. என்னோட ரோல் என்ன, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு எனக்கு சரியாகவே தெரியலனா நான் எப்படி ஒரு வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியும்? ஸோ அப்படி எனக்கு என்ன வேலை செய்யணுன்னே தெரியாமல் நான் எதுவும் செய்யாமல் விட்டேன்னா அதனால் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரும், கான்ஃப்ளிக்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 managers both assume they are in charge of the same project and start giving conflicting instructions. ஸோ 2 பேருக்குமே வந்து இந்த ப்ராஜெக்டில் யார் வந்துட்டு ஓனர்ஷிப் எடுக்கணும், லீடர்ஷிப் எடுக்கணும்னு தெரியலனா 2 பேருமே வந்து மாற்றி கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஈவன் அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களையும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு poorly defined roles. 7th வந்துட்டு unfair treatment or favoritism. ஸோ இது வந்துட்டு when some employees feel ignored, underpaid or undervalued, resentment grows. சில பேர் வந்துட்டு அதான் ஒரு டீமில் வந்துட்டு ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தரை மட்டும் மேனேஜர் வந்துட்டு ஓகே நீங்கள் பண்ணுறதெல்லாம் சூப்பர் அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்துட்டு சரியாக கண்டுக்காமல் இருக்கும்போது அப்போது அவங்க மேனேஜர்ஸோடையும் கான்ஃப்ளிக்ட் வரும், இன்னொரு எம்ப்ளாயி கூடயுமே மேபி கான்ஃப்ளிக்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்னால வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு 1 team member is constantly praised while others feel overlooked despite equal effort. 2 பேருமே ஈக்குவல் எஃபர்ட் போட்டாலும் ஒருத்தரை மட்டுமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தால் மற்றவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. ஸோ அதனால் கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சோர்ஸஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். இங்கே வந்துட்டு டைப்ஸ் எப்படிலாம் வந்துட்டு அந்த கான்ஃப்ளிக்ஸை நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மெயின் டைப்ஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட். அப்படின்னா என்னென்னா கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் 2 individuals often due to personality clashes or misunderstanding. 2 பேருக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் தான் வந்துட்டு இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட். அது எப்படி வேணால் இருக்கலாம், பர்சனல் கிளாஷஸாக இருக்கலாம், இல்லை நமக்குள்ள இருக்கிற மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு 2 team members arguing about how a task should be done. நீ ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் அவங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்துட்டு இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட். அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு இன்ட்ராபர்சனல் கான்ஃப்ளிக்ட். Conflict that occurs within an individual, usually due to role confusion or inner dilemmas. Intrapersonal எனக்குள்ளேயே வந்துட்டு நான் இதை பண்ணலாமா இல்லை இப்படி பண்ணலாமா. ஸோ டைலமாஸ்னால் திஸ் ஆர் தட் அந்த மாதிரி வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் நடக்கிறது. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்துட்டு an employee feels a torn between doing what is right and what will please the boss. நான் எது பண்ணால் கரெக்டாக இருக்கும், எது பண்ணால் என்னோடய மேனேஜர் வந்துட்டு என்னை ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எந்த விஷயம் பண்ணலான்னு நானே வந்து நிறைய விஷயத்த யோசிக்கிறது, இல்லை இது பண்ணலாம் இல்லை இது வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிறது தான் வந்துட்டு இன்ட்ராபர்சனல் கான்ஃப்ளிக்ட். ஓகே, இன்டர்பர்சனல்னால் 2 பேருக்குள்ளே, இன்ட்ராபர்சனல்னால் எனக்குள்ளேயே இருக்கிற டிஃப்ரெண்ட் டைலமாஸ் தான். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு இன்டர் குரூப் கான்ஃப்ளிக்ட். ஸோ இது வந்துட்டு குரூப்னு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ். 2 டீம் அண்ட் டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் தான் இன்டர் குரூப். எக்ஸாம்பிள் வந்துட்டு மார்க்கெட்டிங் டீம் பிளேம்ஸ் த ப்ரொடக்ஷன் டீம் ஃபார் த ப்ராடக்ட் லான்ச் டிலே. ஸோ 2 பேருக்கும் நான் வந்து ஒர்க் சரியாக பண்ணலன்னா உங்களால் தான் அப்படின்னு சொல்கிறது, இல்லை நீங்கள் இப்படி டிலே பண்ணதுனால தான் நாங்களும் டிலே ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி 2 டீமுக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் தான் இன்டர் குரூப் கான்ஃப்ளிக்ட். அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு இன்ட்ரா குரூப் கான்ஃப்ளிக்ட்னா அதே தான் நம்ம போன வாட்டி எப்படி படித்தோம், சேம் டீமுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே conflict within the same team or group often due to the differences in opinions or goals. Example வந்துட்டு some group members want to complete a project quickly, others want to focus on quality. சில பேர் வந்துட்டு நம்ம இதை இப்போவே முடிச்சிடலாம், இந்த டார்கெட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதும், சில பேர் வந்து இல்லை டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கவர் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்க குரூப்குள்ளேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும்ல, அதுதான் வந்துட்டு இன்ட்ரா குரூப் கான்ஃப்ளிக்ட். And then fifth வந்துட்டு organizational conflict. So larger conflicts that involve the structure, policies or culture of the organization. So பெரிய conflicts எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி நடக்கிறது தான் வந்துட்டு ஆர்கனைசேஷனல் கான்ஃப்ளிக்ஸ். எக்ஸாம்பிள் வந்துட்டு எம்ப்ளாயீஸ் ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் சடன் சேஞ்ச் இன் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வித்தவுட் கன்சல்டேஷன். ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஆர்கனைசேஷனில் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை நீங்கள் திடீர்னு 5 நாளும் நீங்கள் வந்து ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லும் போது எம்ப்ளாயீஸ்க்கு கம்பெனி கூட ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும். கரெக்டாக? ஸோ எங்களால் வர முடியாது, நாங்கள் 3 நாள் தான் வருவோம் அந்த மாதிரி நான் சொல்கிறது, இதெல்லாமே வந்து ஆர்கனைசேஷனுக்கும் பீப்புளுக்கும் நடக்கிற கான்ஃப்ளிக்ட். ஸோ இது வந்து ஃபிஃப்த்து. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்துட்டு பிட்வீன் டீம்ஸ், பிட்வீன் பீப்புள், ஸோ அண்ட் தென் பிட்வீன் கம்பெனி.
இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட், அதனால் பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு எழுத ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் இன் ஆர்கனைசேஷன்ஸ் இஸ் காமன் அண்ட் நேச்சுரல், பட் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் சோர்சஸ் அண்ட் டைப்ஸ் ஹெல்ப்ஸ் இன் மேனேஜிங் இட் பெட்டர். When handled well, conflict can lead to innovation, better communication and stronger teamwork. ஸோ எதுவுமே வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணோன்னா நம்ம வந்து அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக கூட எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து நல்ல ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும், ஸ்ட்ராங்கர் டீம் பில்டிங்கை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. மற்றபடி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோ லிஸ்ட்டும் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.